அன்பு நண்பர்களே வணக்கம். உங்களை இந்த மாலை வேளையிலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எதற்கான ஒரு நேரடி ஒளிபரப்பு என்றால், நேற்று நடந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதத்தில் குடியரசுத் தலைவர் பதவிக்கான அந்த விவாதத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சினிமா டைரக்டர் திரு கரு பழனியப்பன் அவர்களது தரமற்ற விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலை கொடுக்க வேண்டும் என்று நண்பர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வலியுறுத்தி கூறியதன் காரணமாக இந்த பதிவை நான் உங்களிடம் நேரலையில் வந்து பதிவிடுகிறேன். அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்றால், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆன பின்புதான் குஜராத் கலவரம் வெடித்தது என்று தவறான தகவல்களை கூறி பதிவு செய்தார். அப்துல் கலாம் முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லீமுக்கு என்ன செய்தார், தமிழன் என்று எடுத்துக்கொண்டால் தமிழனுக்கு என்ன செய்தார், ராமேஸ்வரத்து ஆளு என்று எடுத்துக்கொண்டால் மீனவனுக்கு என்ன செய்தார், இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு விமர்சனத்தை திரு கரு பழனியப்பன் அவர்கள் அந்த தொலைக்காட்சி விவாதத்திலே வைத்தார். அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அவர் சொல்றார், அப்துல் கலாம் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தார் ராஷ்டிரபதி பவன்ல, ஜனாதிபதியா என்ன செஞ்சார்? இவர் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இப்பதான் தெரிஞ்சது, இரும்பு அடிக்கிற இடத்துல இந்த ஈக்கு என்ன வேலை, இரும்பு அடிக்கிற இடத்துல இந்த ஈக்கு என்ன வேலை. அதாவது ஒரு தகுதியான ஒரு இந்திய குடியரசுத் தலைவரை பற்றிய விவாதத்தில் அத்துணை அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பி இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க தேர்வு செய்கிறார்கள். அதை பற்றிய விவாதத்தில் ஒரு இந்த ஆள் என்ன கருத்தை சொல்ல அங்க போய் பாருங்க அப்படின்னாரு. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க இன்றைக்கு இந்த சொல்லுவீங்களா? நான் ஒரு கருத்தை முன் வச்சேன், சரி வா நான் சொல்றேன் பாரு என்று சொன்னார். அந்த ராஜபக்சோட மீட்டிங், நான் பக்கத்தில் இருக்கேன். அந்த ராஜபக்சோட இருக்கக்கூடிய மீட்டிங்ல அவர் சொன்னார், 40 ஆண்டு காலம் 60 ஆண்டு கால போராட்டம் இந்த ஈழ தமிழருடைய போராட்டம். இந்த ஈழ தமிழருடைய 60 ஆண்டு கால போராட்டத்தில் 20 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அகிம்சை வழியில போராடி இருக்காங்க. சொந்த நாட்டுக்குள்ள உரிமை கேட்டு, சொந்த நாட்டு மக்களை பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனம் என்ற நிலையில பௌத்த மதம் சிங்கள பேரினவாதம் தமிழர்களை அழித்து ஒழித்தது, அடக்குமுறையால் அழித்து ஒழித்தது. படிப்பில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்புல வாய்ப்பு மறுக்கப்பட்டது, மிலிட்டரியில வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, போலீஸ் துறையில் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடக்கக்கூடாது என்ற 40 ஆண்டு காலம் அகிம்சை முறையில் போராடின இனம் இன்றைக்கு ஆயுதத்தை கையிலேந்தி உரிமைக்காக போராடக்கூடிய போர் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று, நீங்க என்ன காரணத்தை சொல்லி இதனால் வரை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தீர்களோ அந்த காரணம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அந்த காரணம், இன்றைக்கு எல்லாமே முடிந்து விட்டது, போர் முடிந்து விட்டது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வாய்ப்பு வேணும்? அவர்களுக்கு ஒண்ணு இந்தியா முறைப்படி இல்ல அமெரிக்கா முறைப்படி ஒரு ஜனநாயக பெடரல் செட்டப்பை கொண்டு வாங்க, மத்திய மாநில அரசுகளுக்கான உரிமைகளை கொண்டு வாங்க, வடகிழக்கு மாநிலங்களை உருவாக்குங்க. அந்த வடகிழக்கு மாநிலங்களை உருவாக்கி அவர்களுக்கு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முழு பவர் அவங்கள்ட்ட கொடுங்க. 13th பிளஸ் அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் 40 ஆண்டு காலத்தில் மீண்டும் ஒரு விடுதலைக்கான போராட்டம், ஈழத்திற்கான விடுதலைக்கான போராட்டம் வரும். அப்பொழுது ஈழத்தை நீங்கள் கொடுக்க முடியாது என்று அல்ல, ஈழம் தானாக உருவாகும் நிலை ஏற்படும் என்பதை ராஜபக்சேயிடம் எச்சரித்து விட்டு வந்தார். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெரு தெருவா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி உங்களோட ஓட்டு வாங்குறதுக்கு அவர் என்ன அரசியல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு நினைச்சீங்களா? தெருவில் பேசணுமா? அவரு அரசியல் வியாபாரி. அவரு தமிழக மக்கள் நல்லா வாழணும்னு நினைச்சவர். அவரு பிரபாகரன் அன்றைக்கு கொல்லப்பட்ட அன்று அவர் என்ன வேதனைப்பட்டார் எனக்கு தான் தெரியும். அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணார் எனக்கு தான் தெரியும். அவர் சொன்னாரு, மீண்டும் பிரபாகரன் உயிர் தழுவான் என்று சொன்னார்.
அனுராதபுரத்தில் எனது உறவினர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் தினம் அடிக்கடி நான் பேசுவது உண்டு. பிரபாகரன் தான் தமிழினத்திற்கு தலைவனாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை, ஒழுக்கமான ராணுவத்தை கட்டமைத்தவன் என்று சொன்னவர் என்றார். இதை இன்னைக்கு சொன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? தமிழினத்துக்கு ஒண்ணு செய்யல, என்ன செய்யணும்? உங்களை மாதிரி ஈழத்துல வந்து விடுதலை அடையணும், ஈழத்தை பத்தி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய தெருக்கல்ல பேசக்கூடியவர் நினைச்சீங்களா? அவரை எங்க பேசணுமா அங்க பேசுவார். அவருக்கு என்ன என்ன டிப்ளமேட்டிக்கா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு தமிழனுக்காக என்ன செய்தார்? ராமேஸ்வரத்து ஆளு, என்ன ஒரு வகையான விமர்சனம்! ராமேஸ்வரத்து ஆளு அவரு. ராமேஸ்வரத்துல மீன்பிடி படகு கட்டும் தொழிலாளியின் வயிற்றில பிறந்தவர் அவர். அந்த மண்ணில் விளையாண்டவர், அந்த மண்ணில பயின்றவர், அந்த மண்ணில மனித பண்புகளை கற்றவர். மீனவர்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னீங்க? 2005 ஐஸ்லாந்து என்ற நாட்டுக்கு சென்று டீப் சி பிஷிங்கை பத்தி அவரோட கடலுக்கு நான் கூட போனேன். 1000 டன் ட்ராலர்ஸ் அங்க இருக்கு. ஐஸ்லாந்து ஒட்டுமொத்த பொருளாதாரம் 8% பொருளாதாரம் டீப் சி பிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்புல இருந்து வருது. அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புல இருந்து வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எப்படி இங்கு வந்து செயல்படுத்துவது? 7000 கிலோமீட்டர் கடற்கரை, தமிழகத்தில் மட்டும் 1026 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு. அந்தமான் கடற்கரை, ஆழ்கடல்ல அவ்வளவு மீன் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. மீன் தானா வளர்ந்து தானா வயதாகி செத்து போகுது. மீன் பிடிக்கிற இந்தோனேசியாக்காரனும் சைனாக்காரனும் வந்து மீன் பிடிச்சிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட சூழல் அங்க இருக்கு. உடனடியாக கவர்னர் கான்பரன்ஸ் கூப்பிட்டு அத்தனை கவர்னர்களையும் அழைத்து, அவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை கவர்னர்களையும் அழைத்து இந்த அந்தமானையும் ஐஸ்லாண்டையும் கம்பேர் பண்ணி, நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அந்தமானையும் ஐஸ்லாண்டையும் கம்பேர் பண்ணி, அந்தமான் தமிழ்நாடு இந்த இரண்டும் கண்டிப்பாக இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஐஸ்லாந்து மாதிரி 8% ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை இந்த தமிழ்நாடும் அந்தமானும் சேர்ந்து இந்தியாவுக்கு கொடுக்கும்னு சொன்னார். என்னைக்கு அவர் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 2005, இன்னைக்கு 2017, கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. எந்த அரசியல்வாதி பண்ணியிருக்காங்க? எந்த மத்திய அரசு பண்ணியிருக்கு? எந்த மாநில அரசு பண்ணியிருக்கு? யாழ்ப்பாணத்துக்கு போனோம். யாழ்ப்பாணத்தில் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். கலாம் சார் கேட்டார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் தகராறு நடக்குது உங்களுக்குள்ள? அத்துணை தமிழ் மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழ் மீனவர்களும் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அப்படியே மொத்தமா டிராவலர்ஸை கொண்டாடுறாங்க, அப்படியே கிரால் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க எல்லா மீனையும். தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு மீன் பிடிக்க வழி இல்லை, நாங்களே போர்ல வேதனைப்பட்டு இங்கே கிடக்கிறோம், எங்களுக்கு மீன் பிடிக்க வழி இல்லைன்னு தமிழ் மீனவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. திட்டத்தை சொன்னாரு, நீ 3 நாள் நீ பிடிச்சுக்குங்க, 3 நாள் நீங்க பிடிச்சுக்குங்க, சிம்பிள். இன்னைக்கு வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அவர் சொல்லி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா மீனவர்களுக்கு தீர்வை சொன்னவர் அவர். நீ போராடணும் நீங்க சொல்றீங்க. மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தீர்வை சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள். அப்ப தீர்வை கொடுக்கக்கூடிய நிலையில அவர் சும்மா லேசாலாம் இல்ல, தீர்வை கொடுத்தார். இன்னைக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு மீனவர்களுடைய வாழ்விலே மறுவளர்ச்சியை ஏற்படுத்தும். மீன்பிடிப்புக்கு இவர்களுக்கு 3 நாள் அவர்களுக்கு 3 நாள் ஒதுக்கி கொடுப்பதற்கு இன்னும் மத்திய மாநில அரசுகளுக்கு வக்கில்ல. அது அவருடைய திறமையின்மை. இதை செயல்படுத்துவதற்கு யார் அரசாட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் செய்ய முடியும். நீ கலாம் என்ன செஞ்சாரு கேள்வி கேட்கக்கூடிய லெவலுக்கு இருந்தேன்னா, நீ கலாம் இதுவரைக்கும் பண்ணதை பத்தியே தெரியாத ஒரு சினிமா டைரக்டர், உனக்கு என்ன பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? கேட்பனா இல்லையா? இளைஞர்களுக்கு என்ன செய்தார்? ராமேஸ்வரம் அதுக்கு அடுத்து வர ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ராமேஸ்வரத்தில் அவர் இருக்கும் பொழுது ராமேஸ்வரம் சோலார் மிஷன் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீன்பிடி படகு கட்டும் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு 400 மீனவர்களுக்கு போட்டுக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கோம். 1400 மீனவர்களுக்கு வீட்டுல சோலார் விளக்கு கொடுத்துருக்கோம். 22 ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சோலார் லைட்டு, சோலார் 3 கிலோவாட் 5 கிலோவாட் சோலார் லைட்டு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை மிஷனையும் பண்ண வச்சார் அப்துல் கலாம். சும்மா பேசிட்டு போறவர் கிடையாது அவர். எல்லாத்தையும் செயல்படுத்தி காண்பிச்சவர் அவர். மீனவர்களுக்கு என்ன செஞ்சார்? என்ன செய்யல? என்ன செய்யணும் அவருக்கு? அவர் என்ன சீஃப் மினிஸ்டரா இருந்தாரா இல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? குடியரசுத் தலைவர் பதவிக்கு அவரை தேர்ந்தெடுத்தார்கள். குடியரசுத் தலைவர் பதவினா என்ன?
அதனுடைய அர்த்தம் என்ன? இதுவரை இந்த குடியரசுத் தலைவர்கள் அவர்களுக்குரிய கடமைகளையும் அரசியல் அமைப்பு சாசன சட்டம் அவர்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறதோ அதை சிறப்பாக செஞ்சாங்க. அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஆன பிறகு அவர் என்ன பண்ணார்? அந்த நிலைமைக்கு வருவதற்கு என்ன பண்ணார்? கனவு காணு சொன்னார்ல அவர் பிரசிடென்ட் ஆகி என்ன பண்ணார்? அப்புறம் வரேன் நான். கனவு கண்டார். எப்ப கனவு கண்டார்? 10 வயசுல 5ஆம் வகுப்பு படிக்கும்போது கனவு கண்டார். நான் பறக்க வேண்டும் என்ற கனவு. சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் அந்த கனவை அவர் மனதில் விதைத்தார். பறக்கணும், அதுக்காக படிப்பு படிச்சாரு, பிசிக்ஸ் படிச்சாரு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாரு MIT போய் சென்னையில். அது முடிச்ச உடனே அது முடிச்சுட்டு வெளியே வந்தா அன்னைக்கு வேலை கிடையாது. ஏன்னா இங்க ராக்கெட் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு ஃபிளைட் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு மிசைல் இண்டஸ்ட்ரி கிடையாது இந்தியாவில். படிச்சு முடிச்சா வேலை கிடைக்காது தெரிஞ்ச பிறகும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து அன்னைக்கு படிச்சார் அப்படின்னா என்ன வரணும்? அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்ன? வேலைக்காக அப்துல் கலாம் படிக்கல, லட்சியத்திற்காக படித்தார். படிச்சு முடிச்சு வெளியே வர்றாரு, ஏர்போர்ட் செலக்ஷன் போறாரு, செலக்ஷன்ல ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிடுறாரு, செகண்ட் இன்டர்வியூல ஃபெயிலியர். மனசு வருத்தப்பட்டு அங்க டேராடூன்ல போய் அங்க சிவானந்த ஆசிரமத்துக்கு போற, மனது ஒடிந்து உட்கார்ந்துருக்காரு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை கேட்கிறார் சிவானந்தர். என் லட்சியம் தோற்று விட்டது, என் கனவு சிதைந்து விட்டது, என் வாழ்க்கை சூனியமாக தெரிகிறது, என் லட்சியம் பைலட் ஆகி விமானத்தில் பறப்பது, என்னால முடியல, தோத்துட்டேன், இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்றது கேட்கிறாரு. மகனே, உனக்கென்று ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அது எங்க இருக்கிறது என்று தேடி தேடி செல், உன் லட்சிய சிகரத்தை நீ அடைவாய், முயற்சியை தளரவிடாதே என்று வாழ்த்தி வழி அனுப்புறாரு. அங்கிருந்து DRDOல வந்து சயின்டிபிக் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு? தலையில இருந்து ஒரு அடி உயரம், தண்ணியிலிருந்து ஒரு அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு என்ஜினை டிசைன் பண்ணக்கூடிய, இது வரைக்கும் பண்ணவே இல்லை, டிசைன் பண்ணக்கூடிய பொறுப்பு. 4 வருட உழைப்பு, முடிவில் அந்த என்ஜின் ரெடி ஆகுது. அன்னைக்கு இருந்த DRDO சீஃப் MGK மேனன் அவர்களை வைத்து அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்றாரு. அது பறக்குது. பெங்களூர் கப்பன் பார்க்ல அந்த புல் தரையில் அந்த என்ஜின் பறக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு இந்தியாவின் 7000 கிலோமீட்டர் கடற்கரையை இந்திய கப்பற்படை ஒரு என்ஜினை வைத்து பாதுகாத்துக்கின்றது என்று சொன்னால் அது அப்துல் கலாம் கனவில் உதித்த ஹோவர் கிராஃப்ட் என்ற என்ஜின். அதை இந்தியா பர்சூ பண்ண விட்டாங்க. அது 2வது விஷயம். 1960-70களில் இந்தியா ஒரு பஞ்சமான நாடு, பராரியான நாடு, பாம்பாட்டி சித்திரங்களை கொண்ட நாடு என்று இந்த உலகம் எள்ளி நகையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு விஞ்ஞானி கனவு கண்டார். விண்ணை இழந்த நாடுகள் 4 நாடுகள். விண்ணை இழந்தால் மண்ணை இழக்கலாம், விண்ணை இழந்தால் கடல் நீரை இழக்கலாம், விண்ணை இழந்தால் இந்தியாவை இணைக்கலாம் என்று கனவு கண்டார் ஒரு விஞ்ஞானி, விக்ரம் சாராபாய் என்ற விஞ்ஞானி. அதை நிறைவேற்றுவதற்கு யார் சரியான ஆள்? கூப்பிடுங்கள் அப்துல் கலாம் என்று கூப்பிட்டாங்க. பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 10 வருட கடின உழைப்பு, 7000 இன்ஜினியர்கள், சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ், கடின உழைப்பு. 1980 SLV-3 ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. அப்துல் கலாம் தயாரித்த SLV-3 ராக்கெட் இந்தியாவுடைய சொந்த மண்ணில் தயாரித்தார். நாசாவில் பயிற்சி எடுத்தாலும் அந்த நாசாவுக்கு அவர் போல. இந்தியாவில் நான் இந்தியாவுக்காக பாடுபடுவேன், இந்தியாவில் அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவேன் என்று சொல்லி இந்தியாவில் பாடுபட்டார். SLV-3 ராக்கெட் உருவானது. சேட்டலைட், இண்டிஜினியஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 இங்க விண்ணை நோக்கி சீறி பாய்ந்தது. ரோஹிணி செயற்கைக்கோள் விண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டது. இந்த உலகம் திரும்பி பார்த்தது. இந்தியா அன்னைக்கு தான் சொல்லுச்சு அப்துல் கலாம் சாதனை என்று. உலகம் யார் இந்த அப்துல் கலாம் என்று கேட்டது. இந்தியா விண்ணை இழந்த நாடுகளில் 5வது நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு ரஷ்யா ஒரே ராக்கெட்ல 37 செயற்கைக்கோள், அமெரிக்கா ஒரே ராக்கெட்ல 27 செயற்கைக்கோளை ஏவியது, இந்தியா ஒரே ராக்கெட்ல 104 செயற்கைக்கோளை ஏவியது. இன்னைக்கு என்டையர் அமெரிக்காவால முடியாதது, ரஷ்யாவால முடியாதது, சைனாவால முடியாதது, ஜப்பானால முடியாதது, ஜெர்மனியால முடியாதது, நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டிருந்த முதல் நாடு இந்தியா. அமெரிக்காவோட சேர்ந்து செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி எலிப்டிக்கல் ஆர்பிட், மூணுடைய எலிப்டிக்கல் ஆர்பிட்டை கிராஸ் பண்ணி மார்ஸுடைய ஆர்பிட்டுக்குள்ள நுழையிறதுக்கு 470 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி 8 மாதங்கள் தாண்டி அங்க போய் அந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சு சக்சஸ்ஃபுல்லா முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற 3வது நாடு இந்தியா. ஒரு நடிகர் கேட்கிறாரு, நடிகர் சிவகுமார் அவர்கள் கேட்கிறாரு, 104 செயற்கைக்கோளை ஏவ வேண்டிய வேலை எதுக்கு? ஏவணுமா? 104 செயற்கைக்கோளை ஏவுதான் முக்கியமா? நதிகளை இணைக்க வேண்டியதான் என்று கேட்கிறார். கேள்வி நல்லதுதான், நல்ல கேள்விதான்.
நதிகளை இணைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதுக்காக திட்டங்களை கொடுத்தவர் அப்துல் கலாம். 104 செயற்கைக்கோளை ஏவணும். ஏவுறவன் படிச்சவன், அறிவியல் படிச்சவன், இன்ஜினியரிங் படிச்சவன், படித்த இளைஞர்கள், மாணவர்கள், இளை விஞ்ஞானிகள், கைதேர்ந்த விஞ்ஞானிகள், அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு செயற்கைக்கோளை விண்ணிலே அனுப்புவது. அந்த பொறுப்பை ஒழுங்கா செஞ்சாங்க. இன்றைக்கு செயற்கைக்கோள் விண்ணிலே பறக்கிறது. நதிகளை இணைப்பதற்கும் சாக்கடைய சுத்தமான சாக்கடையை உருவாக்குவதற்கும் தெருவிளக்கு போடுவதற்கும் ரோடு போடுவதற்கும் யாருக்கு உரிமை கொடுக்கப்பட்டது? நம்மை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பினோம். ஒழுங்கா படிச்சவன் ஒழுங்கா வேலை பார்க்கிறான், ராக்கெட் மேல போகுது. நம்ம ஒழுங்கா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவன் தனக்கான சொத்துக்களை உருவாக்கி ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கிறான். அதனால சாக்கடை தெருவில் ஓடுது. ஆறு எல்லாம் இணைக்காம வறண்டு போய் கிடக்கு. வெள்ளம் வந்தா 1500 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி வெள்ளம் வருஷம் வருஷம் கடல்ல போகுது. இணைக்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் தன் தவறுகளை ஊழல் பண்ணி இன்றைக்கு அதை செய்யாததன் காரணமாக செயல்படலையே தவிர, நீ 104 செயற்கைக்கோளை ஏன் ஏவணும், நதிகளை இணைங்கன்னு சொன்னா எதுகை மோனிட்டர் பேசிட்டா, நடிகர்கள் பேசிட்டா அதை ஏத்துக்கணுமா? நாங்க ஏத்துக்கணுமா? என்ன அர்த்தம்? இந்திரா காந்தி அவர்கள் வரக்கூடிய வருமானம், பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நம்ம வரக்கூடிய அத்தனை வரி பணங்களும் நம்ம அண்டை நாடுகள், பாகிஸ்தான், சைனா போன்ற அண்டை நாடுகள் நமக்கு கொடுக்கிற தொந்தரவுகளுக்கும் அவங்களுக்கான மிலிட்டரி செலவுக்குமே சரியா இருக்கு. நமக்கென்று நம்ம எல்லைகளை பாதுகாப்பதற்கு ஏவுகணை வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை நனவாக்குவதற்கு யார் சரியானால் என்று பார்த்தார்கள். கூப்பிடுங்கள் அப்துல் கலாம் என்று கூப்பிட்டாங்க. பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூர் 5 ஏவுகணை திட்டம் தயாரானது. அந்த 5 ஏவுகணை திட்டம் தயாராகி கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டம் தயாரானது. அப்துல் கலாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒண்ணுமே இல்லாத இந்த ஆர்கனைசேஷனே சரிப்படாது, இந்த ஆர்கனைசேஷன் உருப்படாத ஒதுக்கப்பட்ட DRDL கையில கொடுத்தாங்க. அதுல இருந்து ஒருத்தரை கூட அவர் நீக்கல. சரியான பொறுப்பை சரியானவர்கள் மட்டும் பகிர்ந்து கொண்டு கொடுத்தாரு. பிளான் பண்ணாரு, கரெக்டா கொடுத்தாரு. ஒரே வருடத்துல அந்த ரெவியூ மீட்டிங் வராங்க இந்திரா காந்தி அம்மா. அவங்க அந்த ரெவியூ மீட்டிங்ல கேள்வி கேட்கிறாங்க. ரெவியூ மீட்டிங் முடிஞ்ச உடனே கலாம் எப்பொழுது உலகத்தின் வரைபடத்தை காண்பித்து, இந்த வரைபடத்திலே 5000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இந்த வரைபடத்தில் இந்த புள்ளியை எப்பொழுது இந்தியா ஏவுகணை சென்று தாக்கும் என்று கேட்கிறார். அந்த புள்ளி சைனா. அப்துல் கலாம் சொல்றாரு, அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5. இந்த அக்னி 5 5000 கிலோமீட்டர் தாண்டி சாக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியா மாறும் சொல்றாரு. அக்னி 1 உருவாக்கி விட்டு 800 கிலோமீட்டர் தாண்டி தாக்கி செல்லக்கூடிய அக்னி 1 உருவாக்கி விட்டு தனது சிஷியரிடம் கொடுத்து விட்டு அந்த பணியை கொடுத்து விட்டு வந்தார். 2011 அக்னி 5 ரெடியா இருக்கு. ஒரிசாவுடைய வீலர் ஐலாண்ட்ல அக்னி 5 தயாராக இருக்கிறது. நாங்கெல்லாம் போயிருக்கோம். அப்துல் கலாம் கூட நானும் சென்றிருக்கிறேன். அக்னி 5 ஏவுகணை ஏவப்படுகிறது. ஏவியவுடன் 5000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இந்தியன் ஓசன்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல்ல 1 மீட்டர் தொலைவில் ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த வட்டத்துல சரியாக சென்ற 5000 கிலோமீட்டர் தாண்டி அக்னி ஏவுகணை தாக்குகிறது. உடனே சைனாவை பார்த்து அலறியது. இந்தியா 5000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணை ஏவி விட்டது அல்ல, 8000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணை ஏவி விட்டது என்று சைனா அலறியது. இன்றைக்கு நண்பர்களே, இந்தியாவின் மைய புள்ளியிலே ஒரு 5000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு வட்டத்தை போட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் இந்தியாவின் மேல் அணுகுண்ட ஏவுகணை என்ன, அந்த ஏவுகணையில் அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கி காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள். அமெரிக்கா 10,000 அணுகுண்டு, ரஷ்யா 10,000 அணுகுண்டு, சைனா 500 அணுகுண்டு, பாகிஸ்தான் 150 அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டு இந்தியாவை வளரவிட மாட்டோம், இந்தியாவை அணுகுண்டால் தாக்குவோம் என்று மிரட்டிக் கொண்டிருந்த வேளையில இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் கூட பாகிஸ்தான் இந்தியாவின் மேல் அணுகுண்டு வீசுவோம் என்று சொன்னது. எங்க வீசி பார்க்கணுமே. அணுகுண்டால் வீசுவோம் என்று சொன்ன பொழுது நரசிம்மராவ் அவர்களும், முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அவர்களும், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் இணைந்து ஒரு முடிவெடுத்த நேரத்தில் நரசிம்மராவ் அவர்கள் பாரத பிரதமராக அவர் பதவி விலகி வாஜ்பாய் அவர்கள் பதவி ஏற்கிறார்கள். இந்த அணுசக்தி சோதனை திட்டம் வாஜ்பாய் அவர்கள் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்துல் கலாம் அதற்கு தலைமை ஏற்கிறார். சிதம்பரம் அவர்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சிதம்பரம் அவர்களோடு இணைந்து அந்த திட்டம் வெற்றிகரமாக எதிரிகளின் கண்களிலே மண்ணை தூவி 52 டிகிரி செல்சியஸ் வெயில்ல
அந்த பாலைவனத்தில், போக்ரான் பாலைவனத்தில் கேப்டன் பிரிதிவிராஜாக அப்துல் கலாம் மாறி உலக நாடுகளின் கண்களிலே மண்ணை தூவி ஒரிசாவுடைய வீலர் ஐலண்ட்ல பிரிதிவி மிசைல்ஸை ஏவி சேட்டலைட் அந்த பக்கம் திருப்ப வச்சு 2 அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தி இந்த உலகத்திற்கு காண்பித்தார். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் என்று, வலிமை ஒன்றுதான் வலிமையை மதிக்கும் என்று நிரூபித்து காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள். வல்லரசு என்ன சொன்னார் அவர்? வல்லரசுன்னு அறிவில் சிறந்த வல்லரசாக வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம். நாலேஜ் சூப்பர் பவர். ஒரு நடிகர் சொல்றாரு, நடிகர் விஜய், எங்களுக்கு வல்லரசெல்லாம் தேவையில்லை, நல்லரசே போதும். எதுகை மோனையிடம் நீங்க பேசிட்டா, நடிகர் ஆயிட்டா, நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு நாங்க என்ன பாமர மக்கள் நினைச்சீங்களா? நல்லரசன் என்ன, வல்லரசன் என்ன? விவசாயத்தையும் சேர்ந்துதான் வல்லரசு. அப்துல் கலாம் கொடுத்த டெவலப்ட் இந்தியா விஷன் 2020. அதுக்கப்புறம் தான் அந்த உலக நாடுகள் எல்லாம் அணுகுண்டு சோதனை, அதாவது கடற்கரையை பாதுகாத்தாகிவிட்டது. அவன் மீனவனை பாதுகாக்கல, அது மத்திய அரசுடைய தவறான முடிவு. பாதுகாக்கக்கூடிய வல்லமையை இந்தியாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா அப்துல் கலாம்? விண்ணை அளந்தாகிவிட்டது, விண்ணை அளக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்தி கொடுத்தாரா அப்துல் கலாம்? இந்தியாவை பாதுகாத்தாகிவிட்டது, ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா? அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது அரசியல் முடிவு. ஆனா வல்லமையை உருவாக்கி கொடுத்தாரா இல்லையா? இந்தியாவை அணுசக்தி கொண்ட நாடாக உருவாக்கினாரா இல்லையா? அதுக்கப்புறம் சிந்தித்தார். அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாம் சிந்தித்தது. 2 முடிவு இந்தியாவுடைய முடிவு. 1991 எகனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வந்தது யாரு? நரசிம்மராவ் அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களும் இணைந்த கம்பெனி கொண்டு வந்தாங்க. 98 வாஜ்பாய் அப்துல் கலாம் கம்பைன் அணுசக்தி சோதனை கொண்ட நாடாக உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் பார்த்தது, இனிமேலும் இந்தியாவை நாங்கள் குறைத்து எடை போட தயாராக இல்லை. இந்தியாவை நாங்கள் ஒரு சக்தியாக, ஒரு பார்க்கக்கூடிய சக்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இனிமேல் உங்களிடம் ஆயுதத்தை விற்று பயன்படுகிறோம், உங்கள் மார்க்கெட்டை எங்களுக்கு ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் அப்துல் கலாம் சிந்தித்தார். பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்பொழுது சிந்தித்து உருவானதான் டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 என்ற திட்டம். இன்னைக்கு சொல்றீங்க நண்பர்களே, 1998 2000க்குள்ள பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்பி சேனல் 5 என்ற இடத்துல 2500 ஹெக்டேர் நிலத்துல 250 விவசாயிகளை வைத்து, அந்த 250 விவசாயிகளை வைத்து சயின்டிபிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இரண்டையும் ஒன்று சேர்த்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய ஆபீசர்ஸ், மாணவர்கள், விவசாயிகள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து 1 ஹெக்டேர்ல 2.5 டன் விளைவித்த நெல் 5 டன் 1 ஹெக்டேர்ல உருவாக்கி காண்பித்தார் அப்துல் கலாம் அவர்கள். 1 ஹெக்டேர்ல 3 டன் கோதுமை விளைந்த இடத்துல 7 டன் கோதுமையை விளைவித்து காண்பித்தார் அப்துல் கலாம். இதை செய்து காட்டிவிட்டுத்தான் இந்தியா விவசாயத்தில் சிறந்த நாடாக மாற வேண்டும், அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டார்ல இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை திட்டத்தை கொடுத்தார். செய்து காட்டி விட்டுத்தான் செய்தார். 10 லட்சம் மரக்கன்றுகள் அக்னி 1க்கு பரிசு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் கொடுத்தார். 10 லட்சம் மரக்கன்றுகள் அவர் கொடுக்கல. உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார். அப்துல் கலாம் கேட்டார், எனக்கு 250 ஹெக்டேர் மலையை கொடுத்திருக்கீங்க ஆர்சிஐ ஹைதராபாத்ல, இந்த மலையை நான் சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மரக்கன்றுகளை எனக்கு பரிசாக கொடுங்கள் என்று கேட்டு மரக்கன்றுகளை நட்டு விட்டுத்தான் சொன்னார். அத்தனை பேரும் மரத்தை நடுங்கள் என்று. இன்றைக்கு இந்தியாவுடைய இருக்கக்கூடிய இளைஞர்களும் தமிழகத்து இளைஞர்களும் மரத்தை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யாரு? சும்மா சொல்லல அவர் அப்துல் கலாம், செய்து விட்டு சொன்னார் இதை செய்யுங்கள் என்று. இன்னைக்கு சோலைவனத்தை உருவாக்கி காண்பித்தார். ஒரிசாவில் இருக்கக்கூடிய தீவு, அந்த தீவை கண்டுபிடிச்சு இன்றும் டெஸ்ட் ரேஞ்ச், ராக்கெட்டுகளை ஏவுகணை ஏவக்கூடிய டெஸ்ட் ரேஞ்ச், அந்த டெஸ்ட் ரேஞ்ச் போய் வெறும் தீவாக இருந்த இடத்துல 24 ஹெக்டேர்ல ஒரு மிகப்பெரிய குளத்தை உருவாக்கினார். ஊரணிக்கு உயிர் கொடுங்கள் என்று சொன்னார். 2005 இந்த தமிழ்நாட்டினுடைய அத்துணை அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அப்துல் கலாமை சந்தித்து காவிரி பிரச்சனை பற்றி பேசிய பொழுது, காவிரி பிரச்சனை வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது, நீதி உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் ஊருக்குள்ளே போய் ஊரணிகளை தோண்டுங்கள், ஊரணிக்கு உயிர் கொடுங்கள் என்று சொன்னார். ஊரணிக்கு எங்கெல்லாம் உயிர் கொடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் நான் வருவேன் என்று அவர்களிடம் உறுதிமொழி கொடுத்தார். கோயம்புத்தூர்ல சிறுதுளி அமைப்பு அதை தாரக மந்திரமாக எடுத்தது. இன்னைக்கு 7 ஊரணி
நிறைந்து காணப்படுகிறது. மக்களது பங்களிப்போடு, அரசுடைய பங்களிப்போடு, காவல்துறையினுடைய பங்களிப்போடு, மாணவர்களது பங்களிப்போடு, இண்டஸ்ட்ரியுடைய பங்களிப்போடு இன்னைக்கு இருக்கா இல்லையா? அத்தனை ஊரணிகளை திறந்து வச்சவர் அப்துல் கலாம். ஊரணிக்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சும்மா போல, போட்டோவுக்கு போஸ் கொடுக்கல, இதை செய்து காண்பித்து விட்டு ஊரணிக்கு உயிர் கொடுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். என்ன செய்யல அவரு? என்ன செய்யலன்னு சொல்றீங்க? 2020 இந்தியா ஒரு வளமான நாடாக மாற வேண்டும் என்ற திட்டத்தை கொடுத்தார். திட்டத்தை கொடுத்துட்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டார் பெங்களூர்ல. நான் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணும்போது வாணி அப்படின்னாரு. என்ன சார்னு கேட்டேன். நான் ரிசைன் பண்ண போறேன், என்னுடைய பொறுப்பு வளர்ந்த இந்தியாவுடைய திட்டத்தை கொடுத்தாச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட். வாஜ்பாய் அவர்கள் பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இட் இஸ் நேஷனல் விஷன் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இனி நான் மக்களை, மாணவர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு கேட்டேன். சொன்னார், நான் 1 லட்சம் மாணவர்களை சந்திக்க போறேன். எதுக்கு சார்னு கேட்டேன். நான் 1 லட்சம் மாணவர்களை சந்தித்து நான் அவர்களுக்கு இந்த லட்சியத்தை விதைக்க போறேன்னாரு. ஏன் சார்? ஊழல் பண்றவன் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அவங்கள திருத்துங்க சார். எதுக்கு மாணவர்கள்? அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? அவர் தான் சொன்னாரு, இந்த மாணவர்கள் தான், இந்த இளைஞர்கள் தான் வருங்கால இந்தியாவை, வளமான இந்தியாவை உருவாக்கக்கூடிய என் லட்சிய இளைஞர்கள். அவர்களிடம் இந்த கருத்துக்களை நான் விதைப்பேன் என்று சொல்லி ஆரம்பித்த பயணம் அவர் ஜனாதிபதியாக ஆன பிறகு தொடர்ந்தது. 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து, இந்த இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலேயே 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை விதைத்து அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொன்ன ஒரே தலைவர் அப்துல் கலாம் தான், வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க. அது மட்டுமா சொன்னாரு? கல்வியில சீர்திருத்தம் கொண்டாட சொல்லி ரேடியோவில் பேசினார். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030, 2030 இருந்து 2050 நிலக்கரி இருக்காது, ஆயில் இருக்காது, கேஸ் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? எனர்ஜி மிக்ஸ் வேணும். எனர்ஜி மிக்ஸ் பாலிசி இந்தியாவுக்கு வேணும். எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக இந்தியா மாறணும். திட்டத்தை கொடுத்தார். திட்டத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, 2005 ஒரு சோலார் ப்ராஜெக்ட் இந்தியாவில் கிடையாது. மொத்தமே நான் வந்து ராஷ்டிரபதி பவன்ல 5 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் உருவாக்கணும் நான் சொன்னபோது, என்ன 5 மெகாவாட் அப்படின்னு கேட்டார். நான் ராஷ்டிரபதி பவன்ல சோலார் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும், அது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக வரணும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசைப்பட்டதுல வந்த விளைவுதான் அத்தனை இன்ஸ்டிடியூஷனை கூப்பிட்டு சோலார் பாலிசியை உருவாக்கி, இந்த சோலார் பாலிசி படி 2030 50,000 மெகாவாட் சோலார் பவர் உற்பத்தி செய்யணும் என்ற இலக்கை நிர்ணயித்தார். பயோஃபியல் 60,000 டன்னு பயோஃபியல் உற்பத்தி பண்ணக்கூடிய இலக்கை நிர்ணயித்தார். இன்னைக்கு பயோஃபியல் ஒழுங்காக செயல்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஜெட் ஃபியூயல் அத்தனை விமானங்களிலுமே இன்னைக்கு பயோஃபியல் யூஸ் பண்ணப்படுகிறது. அத்தனை விமானங்களுக்கு நம்ம விவசாயி இன்னைக்கு கொடுத்திருப்பான் பயோஃபியல். அதை ஒழுங்காக செயல்படுத்தாதனால அந்த திட்டம் தோல்வியடைந்தது. கனவுகளையும் லட்சியங்களையும் சும்மா சொல்லிட்டு போல, அந்த கனவுகளையும் லட்சியங்களையும் விதைத்தார். அதுக்கு புக் எழுதினார். கனவு லட்சியங்களை சும்மா விதைக்கல. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுத்த ஒரே ஜனாதிபதி அப்துல் கலாம் தான். கிராமப்புறங்கள்லாம் நகர்ப்புற வசதிகளை பெற வேண்டும் என்று கனவு கண்டார் காந்தி. அந்த கனவை பிரதிபலித்தார் எம்ஜிஆர். 1973 77 எம்ஜிஆர் ரெக்கார்டை பார்த்தா கேட்டா தெரியும். கிராமப்புற வசதிகளை நகர்ப்புறங்களுக்கு, நகர்ப்புற வசதிகள் கிராமப்புறங்களுக்கு கிடைக்கணும் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அந்த புறா என்ற திட்டத்தின் மூலமாக இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழக்கூடிய 3 பில்லியன் 300 கோடி மக்களுக்கும் பொதுவான திட்டமாக தயாரித்து கொடுத்தார் அப்துல் கலாம். இந்தியாவுக்கு மட்டுமா அவர் தலைவர், உலகத்திற்கு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து செடிக்கு தண்ணி ஊத்துறாருன்னு சொல்றேன் நீ. என்ன ஒரு எகத்தாளம்! இதை கேள்வி கேட்டுட்டு பார்த்துட்டு போடுவோம் நாங்க. அது மட்டுமா? இந்த உலகம் அப்துல் கலாமை என்ன ரெகக்னைஸ் பண்ணிருக்கு சொல்லுங்க. 8 ஸ்பேஸ் ஃபேரிங் கண்ட்ரிஸை பார்த்து இந்த ஒரு சூரிய ஒளி மின்சாரம் இன்னைக்கு 8 மணி நேரம் தான் கிடைக்குது. 12 மணி நேரம் ரேடியேஷன் 8 மணி நேரம் தான் கிடைக்குது. இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை 24 மணி நேரம் கிடைக்கணும்னா ஏரோஸ்பேஸ் விஷன் 2050, இந்த ஏரோஸ்பேஸ் விஷன் 2050 என்ற திட்டத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய 8 நாடுகளுக்கு ஸ்பேஸ் ஃபேரிங் கண்ட்ரீஸ்ல போய் அந்த திட்டத்தை செயல்படுத்தி விளக்கினார். அவரும் நானும் சேர்ந்து, அவரோடு சேர்ந்து 8 ஸ்பேஸ் ஃபேரிங் கண்ட்ரீஸ்ல போய் விளக்கினார். லோ காஸ்ட் ஆக்சஸ் டு ஸ்பேஸ். ஒரு ஆர்பிட்டல் கேஜியை லான்ச் பண்ணணும்னா இன்னைக்கு $20,000 per ஆர்பிட்டல் கேஜி, $20,000. அது $2,000 குறைக்கணும்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரணும். என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்? ஹைப்பர் பிளேன் வரணும். சிங்கிள் ஸ்டேஜ் ஆர்பிட், 2 ஸ்டேஜ் ஆர்பிட், ஹைப்பர் பிளேன் டெக்னாலஜி, ஸ்கிராம் ஜெட் என்ஜின் டெக்னாலஜி. இது எல்லாம் வந்தா தான்
மல்டிபிள் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் பண்ணா தான் இன்னைக்கு நடக்கும் என்ற திட்டத்தை இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகத்திற்கு கொடுத்தார். அதை பார்த்த அமெரிக்கா நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி கலாம் NSS பேஸ் சோலார் பவர் மிஷன் என்ற திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த திட்டத்தில் அமெரிக்காவில் இருக்க ஓஹியோ யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிட்டான். சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதை பத்தி தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான் அப்துல் கலாமிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மரியாதை. உலகம் அவரது கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை செயல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. விண்வெளியிலே கண்டறியப்பட்ட ஒரு பாக்டீரியாவுக்கு அப்துல் கலாம் பேர வைக்கிறான். அமெரிக்காவில் நாசாவில் கலாம் சாட் என்ற சேட்டலைட்ட, சின்ன சேட்டலைட்ட, அந்த ரிஷபத் வந்து பள்ளப்பட்டியில என்னிடம் விருது வாங்கின பையன். அந்த பையன் இன்னைக்கு நானோ சேட்டலைட்டை தயார் பண்ணி ஒரு டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் இன்னைக்கு வானிலை அனுப்பிச்சிருக்கான். இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அவர் பேர்ல இன்றைக்கு சேர வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தை கடந்த தலைவரை ஒரு சாதாரண ஒரு சினிமா டைரக்டர், நீ எள்ளி நகை ஆடுவியா? நீ உனக்கு மீடியா வெளிச்சம் கிடைச்சா நீ எள்ளி நகை ஆடுவியா? நீங்க நகை விட்டு போயிடும், உன்னை பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்துல் கலாம் சொன்ன வழியில, அவர் சொன்ன விஷயத்துல இளைஞர்களும் மாணவர்களும் ஒழுங்கா நடைபெற்றுக்கிட்டு இருக்காங்க. வேற ஆள் இருந்தா நடக்கிறதே வேற. அறிவார்ந்த சமுதாயத்தை அமைப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மனதில் இருக்கட்டும். என்ன கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு? இன்றைக்கு செயற்கைக்கோள் உட்கார்ந்து டிவியில உட்கார்ந்து பேசுறிய இந்த செயற்கைக்கோள் அப்துல் கலாம் SLV-3 ராக்கெட்டை ஏவாம இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த டிவியில உட்கார்ந்து பேசுவதற்கு உனக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இன்றைக்கு ஒவ்வொரு கையிலையும் தொலைபேசி எப்படி வந்துச்சு? ஒட்டுமொத்த தொடர்பு துறையின் BSNL கட்டுக்குள் வைத்திருந்த நேரத்தில் சயின்டிபிக் அட்வைஸ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த கட்டுகளை உடைத்தெறிந்து இது போட்டிக்கான இடம், இது தொலைத்தொடர்பு துறைக்கான போட்டிக்கான இடம், இந்த போட்டியில் அத்தனை பேரும் பங்கு பெற வேண்டும், அப்பொழுதுதான் இந்த தொலைப்பு தொடர்பு உலக மக்களுக்கு சென்றடையும், இந்திய மக்களுக்கு சென்றடையும் என்று அந்த போட்டியை உடைத்தெறிந்தவர் அப்துல் கலாம். இன்னைக்கு 2G 3G அத்தனை ஊழல் பண்றீங்களே நீங்க. இந்த வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுத்தது? இந்த போட்டியை உருவாக்கி கொடுத்தது யார்? இன்னைக்கு மக்களுக்கு தொலைபேசிக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யார்? அப்துல் கலாம் உருவாக்கி கொடுத்தாரு. நீ ஊழல் பண்றது, அதுக்கு மேல நீ பண்ற, அது தவறு, உன்னுடைய தவறு. ஆனா இத்தனை மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அப்துல் கலாம் தெரியுமா உங்களுக்கு? 108 ஆம்புலன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா எப்படி காரணம்? அது 108 ஆம்புலன்ஸுக்கு 2007 எமிரிட்டஸ் சேர்மனா இருந்தார் அப்துல் கலாம் அவர்கள். 12 மாநிலங்கள் அந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் கலாம் சார் சொன்னேன், சார் நீங்க அன்றைய முதல்வராக இருந்த கலைஞருக்கு ஒரு போன் போடுங்க சார் சொன்னேன். உடனே சேரிடனை கூப்பிட்டு கனெக்ட் பண்ணினாரு. கனெக்ட் பண்ணி பேசின பிறகு கலைஞர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். 108 ஆம்புலன்ஸ் வந்தது. அன்றைக்கு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இந்த திட்டத்துக்கு இந்தியா முழுமைக்கும் வருவதற்கு சப்போர்ட் பண்ணாரு. எப்படி வந்தது இந்த திட்டங்கள்லாம்? தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கலன்னு சொல்றீங்க நீங்க. எப்படி வந்தது? சிந்திக்க வேணாமா? என்ன செய்யல அவரு? இளைஞர்களுக்கு கனவு கொடுக்கலையா? இளைஞர்களுக்கு லட்சியம் கொடுக்கலையா? நீங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் 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 பண்ணிட்டு இருப்பீங்க, அதுதான் உனக்கு தெரியும். ஆனா தீர்வை கொடுத்தார் அப்துல் கலாம். தீர்வை கொடுத்த அத்தனை தீர்வுகளும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்தவர் அப்துல் கலாம். இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் சரியான வளர்ச்சிக்கான அரசியலை செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டவர். அதன் காரணமாக தான் அப்துல் கலாம் சார் நானும் சேர்ந்து எழுதின புத்தகம் மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கான சாசனம். பஞ்சாயத்து முதல் பார்லிமெண்ட் வரை வளர்ச்சிக்கான அரசியலை இளைஞர்களும் மாணவர்களும் கையில் எடுக்க வேண்டும் என்ற புத்தகத்தை எழுதினாரு. சும்மா சொல்லிட்டு போல, செஞ்சுட்டு பண்ணி காமிச்சார். செய்யுங்கன்னு சொன்னாரு. இத்தனை விஷயங்களையும் பண்ணி வைத்த அப்துல் கலாம் அவர்களை தரைக்குறைவா பேசுறதுலாம் ஈஸியா போச்சுல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். கதை வசனம் எழுத தெரிஞ்சா, வசனம் நடையா பேச தெரிந்தா, வாய் சொல்லில் வீரரா இருந்தா, சினிமா நடிகர்களா இருந்தா, சொல்லிலும் செயலிலும் ஒரே மாதிரி இருந்ததுனாலதான் எம்ஜிஆர் இன்னைக்கு மக்கள் மத்தியில வாழ்றாரு. எம்ஜிஆர் மட்டும்தான் அரசியல் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டு அரசியல்ல. அதுக்கு பின்னால வந்த ஜெயலலிதா கூட எம்ஜிஆருடைய வெற்றியின் காரணமாகத்தான் அந்த ஜெயலலிதா தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார். இல்லையா? தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கினது யாரும் கிடையாது.
எல்லாரும் நீ சினிமா நடிகராக இருந்து டைரக்டராக இருந்து வசனம் எழுதுனா நீ உடனே அரசியல் தலைவராக முடியுமா? ஏற்றுக்கிற முடியுமா? சொல்லையும் செயல்லையும் ஒரே மாதிரி வாழ்ந்தவர் மட்டும்தான். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? யார் அவர்? சினிமா துறையில் நீங்க இருக்கிறதுனால, ஊடக வெளிச்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்டு போலான்னு இருக்கீங்க நினைக்கிறீங்களா? மக்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தவறான வழியில் நடத்தாதீங்க. எது சொன்னாலும் கேட்டு போகணுமா? கூடங்குளம் அணு மின்சாரம் ஏன் வரணும்? என்ன 1.5 மணி நேரம் வந்து பார்த்துட்டு போனார் சொல்றிய? 10 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அவர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. என்டையர் அட்டாமிக் எனர்ஜி என்னுடைய என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன பேட்டன்ட், என்ன உருவாக்குறாங்க, என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அத்தனை அவருக்கு தெரியும். 1 மணி நேரம் வந்து பார்த்துட்டு போன கருத்து சொன்னாருன்னு சொல்ற கூடங்குளம் அணு மின்சாரம் 6 அடுக்கு பாதுகாப்பு கொண்டது. அது பாதுகாப்பானது. அது எப்படி பாதுகாப்பானது? ஒட்டுமொத்த விவாதம் நடத்தப்பட்டது மக்கள் மத்தியில். அந்த விவாதத்தில் நேருக்கு நேர் அந்த கேள்விகளுக்கு அத்தனைகளுக்கும் பதில் நான் வந்து சொன்னேன். அப்துல் கலாம் வந்து நானும் 2 பேரும் சேர்ந்து கட்டுரை எழுதினோம். இன்றைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு தேவையான விஷயங்களை மத்திய அரசு செய்தா இல்லையா? அதுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை செய்தா இல்லையா? பாதுகாப்புக்கான விஷயங்களை செய்தா இல்லையா? டிசாஸ்டர் ஏற்பட்டால் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்தா இல்லையா? அது மத்திய அரசுடைய பொறுப்பு. அதை செய்யணும். மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்க. 200 கோடியில் திட்டம் அப்துல் கலாம் கொடுத்தார், இன்னும் அதை செய்யல. அதனாலதான் இந்த போராட்டங்கள்லாம் வருது. நீட்டின் ஆய்வு திட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த நேரத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் நியூட்ரினோஸ் இன்னைக்கு மனித உடம்பை தொலைத்து கொண்டு போகுது. பூமியை தொலைத்து கொண்டு போயிட்டு இருக்கு. சன் ரேஸும் அல்ட்ராவயலட் ரேஸும் காஸ்மிக் ரேஸும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். நியூட்ரினோ மட்டும்தான் பூமியை தொலைத்து செல்லக்கூடிய ரேஸ். இந்த ரேஸை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தால் ஒரு மலைக்குள்ள குகையை போட்டு சுரங்கத்தை போட்டு அந்த சுரங்கத்தில் வந்து இந்த நியூட்ரினோ ரேஸ் வரும் பொழுது அதை அப்சர்வ் பண்ணி அந்த நியூட்ரினோ ரேஸோட என்னென்ன ரேஸ்கெல்லாம் இணைத்தால் இன்றைக்கு ஒரு கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாடலாம், ஒரு மெடிக்கல் டெக்னாலஜியில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாடலாம் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு தேனியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தா இங்க இருக்கக்கூடிய நடிகர்களும் கதைவசன கர்த்தாக்களும் சமூக ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய அறகுறை நபர்களும் உடனே போராட்டம் பண்றது. மீத்தேன் வேணாம் என்று நான் போராடி இருக்கேன், வேணாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது வந்து விவசாய விளைநிலங்களை வந்து பால்படுத்துது. மேல்மட்ட மண்ணை கெடுக்கிறது. அதை எடுக்கவே தேவையில்லை. அதை எடுக்கிறதுக்கு டீப் சீல போய் எடுங்க, பாலைவனத்தில் எடுங்க, வளமான டெல்டா பீவில் எடுக்காதீங்க நான் போராடி சொல்லியிருக்கேன், பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பதா? எல்லாத்தையும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணணுமா? நீங்க எல்லாம் எதிர்கருத்துக்களை விதைத்து தான் சரியான கருத்துக்களை சரியான விதத்தில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா தவறான வழியில் நடத்தக்கூடாது. அதை ஏற்றுக்க முடியாது. என்ன அர்த்தம்? எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒழுங்கான விவாதத்துக்கு வாங்க, ஒழுங்கான டிஸ்கஷனுக்கு வாங்க. அதை டிஸ்கஷன் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். எது சரி என்று தவறு என்று மக்கள் முடிவெடுக்கட்டும். அதை விட்டுட்டு அவதூறு சொல்வது, யாரையும் பழித்து பேசுவது, வசன நடையோடு பேசுவது, இந்த மாதிரி சினிமாத்தனமான விஷயங்களை ஊடகங்கள் இனிமேல் அதை ஊக்குவிக்காதீர்கள் என்பதை பற்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு. எனவே நண்பர்களே, முதல் 5 நிமிஷம் நான் சொன்ன கேள்விக்கான பதில், நான் லைவ்ல வரலைன்னு சொன்னாங்க நண்பர்கள். அந்த 5 நிமிடத்தில் நான் சொன்ன விஷயங்களை மீண்டும் ரிப்பீட் பண்றேன். நான் சொன்ன விஷயம், குஜராத்தில் வந்து கலவரம் நடந்ததற்கு காரணம் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆன பிறகுதான் என்ற ஒரு தவறான கருத்தை பழனியப்பன் அவர்கள் முன்வைத்தார்கள். அது ஒட்டுமொத்தமான தவறான கருத்து. எனவே இப்படிப்பட்ட தவறான கருத்தை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறான கருத்துக்களை வந்து மீடியா வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லீம் என்று சொன்னார்கள். முஸ்லீமுக்காக அவர் என்ன செய்தார் என்று கேட்டார்கள். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இந்தியன் அவர். இந்தியன் என்று சொன்னால் அதுல முஸ்லீமும் அடங்கும், இந்து அடங்கும், கிறிஸ்தவர்களும் அடங்கும், சீக்கியர்களும் அடங்கும், அத்துணை மதத்தினரும் அடங்குவார்கள். அனைத்து ஜாதிகளும் அடங்கும், அனைத்து இனமும் அடங்கும், அனைத்து மொழிகளும் அடங்கும். அப்படிப்பட்ட இந்தியனாக அவர் காணப்பட்டார் ஒழிய அவரை ஒரு மதத்திற்குள்ளோ ஒரு ஜாதிக்குள்ளோ ஒரு இனத்திற்குள்ளோ அவரை அடைக்க முடியாது நண்பரே.
அத்தனை பேருக்கும் ஆன திட்டங்களை கொடுத்தவர் அப்துல் கலாம். அத்தனை பேருக்குமான ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அவர். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக பாடுபட்டவர். ஒட்டுமொத்த இந்தியாவை இணைப்பதற்காக பாடுபட்டவர். பிரிப்பதற்காக பாடுபட்டவர் அல்ல அப்துல் கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தமிழனுக்கு என்ன செய்தார் என்று சொன்னார்கள். தெளிவா சொல்றேன். தமிழனுக்கு அவர் செய்ததை பத்தி இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். எது விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழனாக அவர் இந்திய அரங்கிலே உயர்ந்து நின்றார். உலக அரங்கிலே இந்தியனாக உயர்ந்து நின்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனின் வைர வரிகளை யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல வெற்றிகரமாக ஒழித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழருடைய உலக பொதுமறையான திருக்குறளை தனது வழிகாட்டு நூலாக ஏற்றுக்கொண்டவர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழனுடைய பெருமையை தமிழிலே அவர் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தமிழுடைய பெருமையை உலகிற்கு உணரச் செய்தவர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழுடைய பெருமையை, தமிழின் பெருமையை பாராளுமன்றத்திலே உரைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன செய்தார் அப்துல் கலாம்? இலங்கை தமிழர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்று கேட்கிறீர்கள். அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது மீனவர்களை அடித்த பொழுது வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு மீனவனை தொட்டால் திரும்பி நீ தாக்கப்படுவாய் என்று எச்சரித்தது வாஜ்பாய் கவர்மெண்ட். எப்படி நடந்துச்சு? அவர் பதவியை விட்டு விலகிய பிறகு விடுதலை புலிகளுக்கு இலங்கை அரசுக்குமான போர் நடந்து முடிந்த பிறகு அங்கு வர சொன்னார் ராஜபக்சே. முதலிலே முடியாது என்று மறுத்து விட்டார். இரண்டாவது போகும் பொழுது நான் தடுத்தேன். ஏன் தடுக்கிறார்? அவன் இங்கு பிஆர்ஓ வேலை பண்ணி தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு செல்வதற்கு வழி இருக்கிறது. இந்தியாவிலிருந்து யாரும் அங்கு செல்லக்கூடாது. அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் தனிமரமாக இருக்க வேண்டுமா? அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டாமா என்று கேட்டார். யாழ்ப்பாணத்திற்கு செல்ல மாட்டோம், செல்ல அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. யாழ்ப்பாணத்திற்கு நான் போகவில்லை என்றால் அந்த பயணத்தை நான் ரத்து செய்வேன் என்று சொன்னார். அதற்கப்புறம் சரி நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். கடைசி வரை யாழ்ப்பாணத்திற்கு செல்வதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிக்கவில்லை என்றால் இடையிலே ரத்து செய்துவிட்டு திரும்பி விடுவேன் என்று எச்சரித்த பின்புதான் யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் அங்கு அனுமதி செய்தார்கள். அங்கு சென்று தமிழர்களோடு கலந்துரையாடணும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை என்று என்னை தனியா அனுப்பி நீ போய் கேட்டு வா, எனக்கு பின்னால் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்டு வர சொன்னார். மீனவர்களிடம் கலந்துரையாடினார். அந்த மீனவர்களுக்கு தீர்வை கொடுத்தார். 3 நாள் நீ பிடிச்சுக்கோ, 3 நாள் நான் பிடிச்சுக்கோ. ஆழ்கடல் மீன் பிடிப்பு திட்டத்தை தமிழ்நாடு இந்திய கவர்மெண்ட் அமல்படுத்தினால போதும், மீனவருடைய வாழ்வு மலரும் என்ற தீர்வை கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். மீனவர்களுக்கு தீர்வு கொடுத்தார், தமிழர்களுக்கு தீர்வு கொடுத்தார். ராஜபக்சே கூப்பிட்டு சொன்னார், போர் முடிந்து விட்டது, இனி ஏன் தாமதம்? உடனடியாக பெடரல் கவர்மெண்ட் ஜனநாயக ஆட்சி முறையை ஸ்ரீலங்காவில் கொண்டு வாங்க. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இனிமேல் நடக்கக்கூடாது ஸ்ரீலங்காவில். எய்தர் யூ ஃபாலோ இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் ஆர் யூ ஃபாலோ அமெரிக்கன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம். முழு உரிமையை கொண்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொண்ட லேண்ட் அதிகாரம், போலீஸ் அதிகாரத்தை கொண்ட அதிகாரத்தை கொடுங்கள். கொடுக்க தவறுவீர்கள் என்று சொன்னால் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 40 ஆண்டு காலம் மீண்டும் இந்த விடுதலை போர் திரும்பும், தமிழ் ஈழம் பிறக்கும் என்று ராஜபக்சே கிட்ட சொல்லிட்டு வந்தார் அப்துல் கலாம். என்ன செய்யல? ராமேஸ்வர தீவுல ராமேஸ்வரத்தில் பிறந்த ஆளு என்று சொல்கிறார் கரு பழனியப்பன். ராமேஸ்வரத்தில் பிறந்த ஆள் தான் அவரு. ராமேஸ்வரத்தில் பிறந்த தமிழ் மகன். என்ன செய்யலாம்? ராமேஸ்வரத்துக்கு என்ன செய்யணும்? ராமேஸ்வரம் சோலார் மிஷன் என்ற திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி மீனவர்கள் படகுகளுக்கு சோலார் மின்விளக்கு அமைத்து கொடுத்தார். 1400 மீனவர் குடும்பங்களுக்கு சோலார் மின்விளக்கு லைட் போட்டு கொடுத்தார். 22 பள்ளிகளுக்கு சோலார் மின்விளக்கு வசதியை செய்து கொடுத்தார். என்ன செய்யணும் அப்துல் கலாம்? செய்யல. அவர் என்ன ஜாதி மத அரசியலுக்கு 22 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பண்ணி கொடுத்தார். 22 பள்ளிகளுக்கு ராமேஸ்வரத்தில் இத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுத்தவர் என்ன செய்தார் என்று கேட்கிறார் கரு பழனியப்பன் அவர்கள். இது மாதிரியான விவரமே தெரியாதவர்களை எல்லாம் கூப்பிட்டு மீடியாவில் கூப்பிட்டு இன்றைக்கு பேட்டி கொடுத்து அவர்களுக்கு மீடியா வெளிச்சம் கொடுப்பதால்தான் இன்றைக்கு தரம் கெட்ட அரசியல் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சினிமாக்காரர்களையும் சினிமா இயக்குநர்களையும், ஒரு சில அறிவாளிகள் இருக்காங்க, அது 2வது விஷயம். ஆனா சினிமாக்காரர்களையும் சினிமா இயக்குநர்களையும் அதாவது எதுகை மோனையுடன் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு படத்தை தயார் பண்ணாலே அந்த ஆளுக்கு டிவியில மீடியா வெளிச்சம் வந்துடுது. ஒரு படத்தை இயக்குனர் இயக்கிட்டாலே மீடியா வெளிச்சம் வந்துடுது.
அவர்களுக்கு தான் வாய்ப்பு. இவர்கள் சொல்லுவதையெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு இந்திய இளைஞன் இந்த சினிமாவை கடந்து விட்டான். தமிழக இளைஞன் கடந்து விட்டான். இந்த சினிமா வசனத்தை தூக்கி எறிந்து விட்டான். ஜல்லிக்கட்டுல ஒருத்தரை உள்ள விடல. தப்பி தவறி ஒருத்தர் வந்து அதையும் கெடுத்துட்டு போயிட்டார். ரெண்டாவது விஷயம், சினிமாவை வெறுத்து ஒதுக்கியவன் தமிழன். இனிமே இந்த பாச்சாலாம் பலிக்காது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகிற்கு அமைதி புரட்சி நடத்தி காண்பித்த இளம் தமிழனின் யுக புரட்சி ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டிலே 1.2 கோடி மாணவர்கள், இளைஞர்கள் தமிழகத்திலே ஜாதி மதம் இன மொழி வேறுபாடு கடந்து அமைதி புரட்சியை உலகத்திற்கு வழிகாட்டியாக அந்த ஜல்லிக்கட்டிற்காக ஒன்று கூடி அந்த அமைதி புரட்சியை நடத்தி காண்பித்தார்கள் இளம் தமிழர்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட அவர்களின் பேச்சுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஒரு அறிவார்ந்த மாற்று அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் இப்பொழுது நிற்கிறோம். அந்த அறிவார்ந்த மாற்று அரசியல் ஜாதி மதங்களை கடந்து இன்க்ளூசிவ் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, நீடித்த தொடர்ந்த வளர்ச்சி, இந்த வளர்ச்சியை நோக்கிய ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கினால் மட்டும்தான் ஜாதி மதம் இனத்தை கடந்து ஜாதி அரசியல் ஒதுக்கப்பட வேண்டும், மத அரசியல் ஒதுக்கப்பட வேண்டும், இன அரசியல் ஒதுக்கப்பட வேண்டும், மொழி அரசியல் ஒதுக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கான வாழ்வுரிமையை தமிழர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு போட்டி அல்ல. தமிழ்நாடு உலகத்திலே எந்த நாடு வளர்ந்த நாடாக இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு போட்டி என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை வந்தால்தான், ஜாதி ஒருபோதும் உன்னை சாதனை ஆக்கவில்லை. மதம் உன்னை மனிதனாக்குவதற்கு தானே ஒழிய மதம் பிடித்து அலைவதற்காக அல்ல. இனம் உன்னை தனிமைப்படுத்துவதற்காக தானே ஒழிய, உன்னை தனித்துவப்படுத்துவதற்கான ஒழிய, இனம் உன்னை தனித்துவப்படுத்துவதற்கு தானே ஒழிய தனிமைப்படுத்துவதற்காக அல்ல. மொழி மற்றவர்களை உன்னை கம்யூனிகேட் பண்ணுவதற்கு தானே ஒழிய அதை வைத்து வேறுபாடுகளை உருவாக்குவதற்காக அல்ல. அறிவார்ந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய பணியிலே தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் திரள வேண்டும். அந்த அறிவார்ந்த சமுதாயத்தை சினிமாவை மீறி, சினிமாவின் தாக்கத்தை மீறி இந்த மாதிரி பேசக்கூடிய, மக்களை மயக்கக்கூடிய பேச்சை பேசக்கூடிய இந்த வாய்ச்சொல்லில் வீரர்களை நாம் அநேகம் பேரை பார்த்திருக்கிறோம். இந்த வாய்ச்சொல்லில் வீரர்கள் ஜாதியை கொண்டு, இனத்தை கொண்டு, மதத்தை கொண்டு மக்களை பிரிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தாண்டி வெற்றி பெற வேண்டுமானால் அறிவார்ந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. நண்பர்களே, இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி தள்ளுவோம், புறம் தள்ளுவோம். இவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவர்களுக்கு தேவையானவற்றை அத்துணையும் நான் என்று சொல்லியாகிவிட்டது. இனிமேல் உங்களது பணி அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவை, அந்த லட்சிய கனவை, இந்தியாவை, தமிழகத்தை ஒரு வளமான தமிழ் மாநிலமாக, ஒரு வளமான நாட்டுக்கு இணையான நாடாக உருவாக்குவோம். இந்தியா எனது நாடு. இந்தியா இந்தியாவிற்கு நான் மட்டுமல்ல, என் முன்னோர்களும் என் சமுதாயமும் பாடுபட்டிருக்கிறது. இந்த இந்தியா அரசியலால் எங்களை தனிமைப்படுத்த முடியாது, ஜாதியால் எங்களை தனிமைப்படுத்த முடியாது, இனத்தால் எங்களை தனிமைப்படுத்த முடியாது, மொழியால் தமிழர்களை தனிமைப்படுத்த முடியாது என்பதை மனதில் கொண்டு அறிவார்ந்த அரசியல் ஒன்றுதான் இந்தியாவின் விவசாயத்தை முதுகெலும்பாக மாற்றும். இந்தியாவின் விவசாயம் முதுகெலும்பாக மாறினால்தான் உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். அந்த சைனாவுக்கு போட்டியாக இந்தியா வர முடியும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் நதிகள் இணைக்கப்பட வேண்டும், அதிக நீர்வழிச்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதை செய்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த தகுதியும் இல்லை, எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது. இதை செய்வதற்கு நாம் இளைஞர்கள், மாணவர்கள் முன்வர வேண்டும் என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதை செய்பவர்கள் தான் அடுத்த அரசியலை கட்டமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக விளங்குவார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, அந்த நிலைமைக்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட காளான்களையும் இப்படிப்பட்ட புல்லுருவிகளையும் நீங்கள் புறந்தள்ளி ஒதுக்கிவிட்டு அறிவார்ந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கட் பண்ணு.